ஹே காய்ஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு குரூப் ஸ்டடியில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெய்லி டார்கெட் கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறள் டாபிக், அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ் டாப்பிக்கு. இது ஃபுல்லாகவே என்னால் அந்தந்த டேயில் வந்து அந்தந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல தான். பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸு, பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் சில வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் முடிச்சுட்டு, ஹஸ்பண்டும் ஃபாரினில் இருக்காங்க, மாமியார்னால நடக்க முடியாது, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கஷ்டத்துக்கெலாம் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்குன்றது தான் என்னோடய நம்பிக்கை. என்னோடய ஸ்டடீஸ் மட்டும் நான் ஆனால் கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ட்ரீமை போய் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோங்கிறது என்னோடய நம்பிக்கை. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த டிஎன்பிசி வால் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தே ஆகுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் ஸ்டடீஸ் எப்படி போய்கிட்டுருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் பை ஃப்ரம் ஜிஜி ஷி விலாக்ஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.